உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த அருமையான நேரத்திலே கர்த்தர் நமக்கென்று ஆசீர்வாதத்தையும் தேவ தயவையும் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரத்தில் என்ன செய்தியை கொடுத்தேன்? அபிஷேக பரிசுத்த தைலம், பரிசுத்தத்தின் மேன்மை, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மேன்மை, ஆசாரியர்களுடைய மேன்மை, சந்ததியின் மேன்மை, தேவனுடைய பிள்ளைகள் சந்ததியினுடைய மேன்மை. வெரி குட். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. போன வாரங்களில் நம்ம ஆண்டவர் நமக்கு மேன்மை, அதாவது நம்ம எப்படி பரிசுத்தத்தில் மேன்மை அடைய வேண்டும், எப்படி நம்முடைய சபை மேன்மை அடைய வேண்டும் இல்லையா. மூணாவது காரியம் என்ன பண்ணார்? ஆசாரியர்கள் எப்படி மேன்மை அடைய வேண்டும். நான்காவது காரியம் நம்முடைய சந்ததி பிள்ளைகள் எப்படி மேன்மை அடையும். 4 டாபிக் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் தேவன் எப்படி ஒரு பனிமூட்டங்களை எப்படி நம்ம பரிசுத்தப்படுத்துகிறோம், நம்ம எப்படி பரிசுத்தப்படுத்துகிறோம், அபிஷேக தைலத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை தேவன் சபைக்கு ஆண்டவர் எல்லா ரகசியங்களையும் கர்த்தர் ஒவ்வொன்றுத்துலேயும் 10 பாயிண்ட் பார்த்தோம் பாருங்கள். அதனால் ஆண்டவர் தேவன் அநேக காரியங்களையும் புரிந்து வைத்திருப்பீர்கள், புரிந்து மறந்து இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமாம், ஆண்டவர் இப்படி எல்லாம் எப்போது எத்தனை பைபிள் நம்ம எழுதுறதில்ல. நீங்கள் மறக்கிறதுனால திருப்பி திருப்பி பேசிட்டு நாங்களும் ஒட்டுக்கும் வாழ்நாள் முழுது அதானே பேச முடியும். அதனால் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களை கர்த்தர் மறதியை கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் 2 கொரிந்தியன் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்தோம். முதல்ல ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம், பிறகு மற்ற காரியங்களை கவனிப்போம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே பார்க்கும் பொழுது 2வது மிஷனரி ஜேர்னியில் இந்த அருமையான கொரிந்து என்ற ஒரு பட்டணத்தில் பவுல் ஒரு கொரிந்து சபையை நியமிக்கிறான். அவனுக்கு நிறைய மிஷனரி ஜேர்னி அவன் போகிறான். அதில் எங்கெல்லாம் அவன் மிஷனரி ஜேர்னி போகிறானோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறான்? சபைகளை அவன் ஸ்தாபிக்கின்றான். அதுபோல் ஆண்டவர் தேவன் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தையும் தரிசனத்தை வைத்திருந்தார். இதெல்லாம் நான் படிக்கும் பொழுது எனக்கும் சின்ன வயசுலேருந்து நான் எவாஞ்சலிஸ்டாக இருந்து ஊழியத்துக்கு போதகனான, அதனால் எனக்கும் நிறைய இடங்களில் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று ஆசைகள் அதிகமாக இருந்தது. அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்ட என்னையும் மிஷனரி ஜேர்னி ஆண்டவரே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி 1975 தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன் ஓஎம்மில். பிறகு அதிலேருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். காலேஜ் படிக்கிற நாட்கள்லையும் ஊழியம் இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. இப்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? 9 மிஷனரி ஜேர்னியை ஆண்டவர் என்னை கொண்டு போனார். இந்தியாவுடைய 28 ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு முறை போகும்பொழுது ஒரு 7000-8000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கேருந்து ராஜஸ்தான்லேருந்து காலையில் போயிட்டு அங்கேருந்து பிரசவம் பண்ணிட்டு 9 மணி 10 மணிக்கு ஃப்ளைட் போயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு நாள் காலையில் மார்னிங் பிரசங்கம் பண்ணிவிட்டு ஒரு 1-1:30 மணிக்கு முடிச்சுட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் இன்னொரு மீட்டிங், கமிட்டி மீட்டிங் எல்லாம் சேருவாங்க எல்லா பாஸ்டர்ஸும், அதுங்களோட ஒரு மீட்டிங்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து டெல்லி போயிட்டு டெல்லியில் காலையில் ஒரு மீட்டிங்கு, மறுபடியும் மத்தியானம் வந்துவிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஜபல்பூர். இப்படி மொத்தம் 28 ஸ்டேட்டுக்கும் 9 மிஷனரி ஜேர்னியில் கர்த்தர் அழகாக கவர் பண்ண தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. சரி, இப்படி நிறைய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்தார். அவையெல்லாம் அனுபவமாக இருக்கிறது. அப்போது இந்த அருமையான பவுல் வாழ்க்கையில் இப்படி அவன் கப்பல் பயணம் மேற்கொண்டு அநேக இடங்களில் கொரிந்து சபை, எபேசு சபை, பிலிப்பைன்ஸு, பருக்கு, எல்லா மேசிடோனியா எல்லா இடங்களுக்கும் போகிறான். அந்த இடங்கள்லாம் போயிட்டு எனக்கும் அந்த இடங்கள்லாம் போயிட்டு வந்த பொழுது மிஷனரி ஜேர்னி ரொம்ப வைராக்கியமாக மாறிச்சு. அது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனை கொண்டு நடந்த சம்பவங்களை
அவன் எழுதுகின்றான். நார்மலாக லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் இவன் எழுதும்பொழுது நிருபங்கள்னு எழுதுறான். ஏன்னா நிருபங்கள்னா அது ஒரு கிரீக் வேர்ட்லேருந்து நிருபம் என்ற வேர்டை அவன் எடுக்கின்றான். எபிசல்ஸ் என்ற ஒரு வேர்டை எடுக்கின்றான். அவனுடைய செகண்ட் முயற்சியிலேருந்து கொரிந்து பட்டணத்தில் சபைகளை அவன் ஸ்தாபிக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த சபையில் கூட 4 லெட்ரு கொரிந்து பட்டணத்துக்கு எழுதலாம், 2 லெட்ரு காணாமல் போய்விடுகிறது. சில சமயத்தில் அந்த புத்தக சூழல் எடுத்துகிட்டு போவான். 2 விதங்களில் ஏதுவாங்க. நம்ம ஈஜிப்தில் காணப்படுற பெப்ரயாஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஈஜிப்தில் காணப்படுற அந்த என்ன சொல்கிறது, அந்த நாணலை எல்லாத்தையும் தட்டையாக பண்ணி அடித்து அதில் தான் எழுதுவாங்க. ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும், திருப்பி அழித்து அது போயிடும். அது மாதிரி புத்தக சுருட்கள் அதில் அவர்கள் அந்த காரியங்களை எழுதுகிறார்கள். பிறகு 4 தோல் சுருளிலே அவர்கள் எழுதுகிறார்கள். கும்ரான் கேவ்னு சொல்லி இஸ்ரேலில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேவ்ஸ், நிறைய உயரமான இடங்களில் அந்த கேவ்ஸ் நிறைய குகைகள் இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரோமருடைய ஆட்சி காலத்தில் பயங்கரமான பிரச்சனைகள் வருகிறது. அப்போ இந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய அனுபவங்களை, பிறகு ப்ராஃபட் சொன்னதெல்லாம், தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் எழுதி 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 பத்மூஸில் அவன் எழுதுகிறான், ஜான் எழுதுகிறான். எஃப்எஸ்சி பட்டணம் அங்கேருந்து ஃபெரி எடுத்து போனோம். எபிஎஸ்சி பட்டணத்துக்கு போயிருந்தோம். அந்த பார்க்கும்போது இதெல்லாம் இடங்களும் அப்படியே எல்லாமே இருக்கிறத பார்க்குவோம். அப்போ அந்த குகைக்குள்ள பெரிய பெரிய ஜாடிங்களுக்குள்ள அந்த 323 ஜார் எண்ணெயை செலவு செஞ்சு எசேக்கியேல் தன்னுடைய தரிசனங்களை எழுதுகிறான். இப்படி ஒவ்வொருத்தவனும் அந்த குகைக்குள்ளே உட்காந்து எழுதிட்டு அந்த ஜாடிக்குள்ளே வச்சு குகையில் வச்சு வந்துடுறானுங்க. அதற்கு பிறகு ஒரு 1000 வருஷம் அதுக்கு பிறகு அவைகள் கண்டுபிடிக்க, அதான் கும்ரான் கேவ் ஸ்க்ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கும்ரான் கேவ் ஸ்க்ரோல்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவர்கள் எழுதி என்ன எடுத்து பிறகு இது வேதாகமத்தோடு அவர்கள் சேர்க்கின்றார்கள். இப்படி தான் 66 புத்தகங்கள் கணக்கிப்படும். அதில் 13-14 புத்தகங்கள் என்ன பண்ண பவுலே எழுதுகின்றாங்க. ஆண்டவரே என்ன பண்ணுறாரு, தன் கரல்னால 10 கற்பனை எழுதி கொடுக்குறாரு. இப்படி அநேக காரியங்கள் எழுதப்பட்ட இந்த வேதாகமம் உலகத்திலே அதிகமான மேன்ஸ்கிரிப்ட்னுவாங்க, கையினால் எழுதப்பட்ட புத்தகங்கள் வேதாகமம் தான் அதிகமான புத்தகங்கள். அதுக்கு தான் ஹிஸ்ட்ரி இருக்குது. முதல்ல இஜிப்ஷியன் கல்ச்சர், முதல்ல ஈஜிப்ட் தான் ஓல்டஸ்ட் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து பிறகு அப்படியே இஜிப்ஷியன் கல்ச்சரு இப்படியே ஒவ்வொன்றா அப்புறம் அலெக்சாண்டர் தி கிரேட்டு, அப்புறம் அசிரியன் கல்ச்சர், இப்படி ஒரே 7 காரியங்கள் நடைபெறுகிறது. பிறகு ரோமன் தான் கடைசி. அந்த ரோமனுக்கு பிறகு தான் என்ன பண்ண இயேசு அந்த கடவுளில் தானியேல் தீர்க்க தரிசனம் பிரகாரம் ரோமர்கள் குத்தினவர்கள் காண்பார்கள் என்ற வார்த்தை நிறைவேறத்தக்கதாய் ரோமர் இயேசு வரவரையிலும் ரோமுடைய ஆட்சி கலைப்பும் ரோம் தான் இருக்கிறத பார்க்க முடிகிறது. எல்லா ராஜ்யங்களும் அலெக்சாண்டர் கிரேட் போயிடுச்சு, மேதியா பெர்ஷியா போயிடுச்சு, பாபிலோன் போயிடுச்சு, இஜிப்ட் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ இருக்கிறது ரோமர் ஆட்சி. இந்த ரோமர் ஆட்சி இயேசுவின் வருகை வேலை நிலைத்து இருக்கும். ஒரு பெரிய கல் வரும் என்று வேதாமத்தில் பாடப்படும். அது இந்த ரோமர் ஆட்சி காலத்தை தள்ளும் அப்படி சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்கதரிசனம் இப்பொழுது நிறைவேறி கொண்டு இருக்கிறத பார்க்கணும். எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா பயங்கரமான, இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை, இந்த பக்கம் பார்த்தா அமெரிக்கா பற்றி எரியுது, அங்கே இங்கே குண்டு போடுறான். இதெல்லாம் இயேசுடைய வருகையின் ஆரம்பம். ஹல்லேலூயா. எது நடந்தாலும் சொல்லுங்கள், கர்த்தாவே என்ன கைவிட்டுறாதீங்க. எது நடந்தாலும் ஆண்டவரை என்னையும் குடும்பத்தையும் சபையும் கைவிடாதீங்க. நமக்கு என்ன ஒரு விசுவாசம், மரித்தாலும் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு 4 காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். இந்த வசனத்திலிருந்து அந்த 4 காரியங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள், நியூ கவர்னன்ட் மினிஸ்டர்ஸ். நீங்கள்லாம் யாரு? நியூ கவர்னன்ட் மினிஸ்டர், புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். நீங்கள் வெளியில் போகும்போது ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், ஐ ஆம் த மினிஸ்டர்ஸ் ஆஃப் நியூ கவர்னன்ட். நான் இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரன். அல்லேலூயா. நியூ நேம் அப்படி சொல்லணும். நான் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனாக கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. நம்ம சர்ச்சில் பைபிள் உமன் இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம சர்ச்சில் நம்ம எல்லா பெந்தகோஸ்து சபையில் பைபிள் உமன் 2 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு சர்வீஸ்லையும் 2 பேர் வேதாகமத்தை வாசிப்பார்கள். நம்ம சர்ச்லேயும் பைபிள் உமனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய திட்டத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவ தயவுகளும் நம்ம மேலே சில சமயத்தில்
துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், வியாகுலம் வரலாம். அது குறித்து ஒரு நாளும் கவலை. இந்த பவுல் எத்தனையோ கப்பல் சேதம் வந்திருக்க பற்றி கவலைப்படலை. நீங்கள் மழை திடீர்னு மழை வருது, அதனால் வேலைக்கு போகாமல் இருக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? என்னம்மா பண்ணுறீங்க? மழை வந்துச்சுன்னா கரெக்டாக ஞாபகம் வச்சுருங்க. கொடை எடுத்து போகிறேங்க, கொடை எடுத்துகிட்டு போகிறாங்க, கொடை எடுத்துகிட்டு போகிறீங்க. கொடை உங்களை என்ன பண்ணுது? பாதுகாப்புது. கொடை உங்களை பாதுகாப்புது. அதனால் மழையை நிறுத்த முடியுமா? அதை நிறுத்த முடியும். மழை வந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் ஒரு ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணுறது? கொடை உங்களை பாதுகாக்குது. அதுபோல் தேவன் என்ன பண்ணுவார்? எது வந்தாலும் என்னை தேவன் பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா என்ற ஒரு பெரிய விசுவாச நம்பிக்கை நமக்கு எப்போவுமே வர வேண்டும். யுத்தத்துக்கு போகிறவன் என்ன பண்ணுவான்? கையில் ஷீல்டு எடுத்துகிட்டு போவோம். எதுக்கு ஷீல்டு எடுத்துருவான்? எவ்வளோ அம்புகள் விட்டாலும் அந்த ஷீல்டு என்ன பண்ணிடும்? அவனை காவந்து பண்ணிடும். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் நமக்கு ஷீல்டாக இருப்பார், தேவன் நமக்கு ஷீல்டாக இருப்பார். அப்படின்ற விசுவாசம் வரும்பொழுது எத்தனை காரியம் நடந்தாலும் தேவன் என்னை பாதுகாத்துடுவார் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் அவர்கள் நம்பினது போல் கொடையை நம்புகிறாங்க, நீங்கள் அவங்க நாட்டு ஷீல்டை நம்புகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் நம்பிக்கை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தான் நம்பிக்கையாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தரப்படுற. ஒன்று, அவர் என்ன சொல்கிறான்னா, இந்த மிஷினரி ஜேர்னியில் அவன் கஷ்டப்பட்டு சபைகளை ஸ்தாபிக்கிறான். அதனால் இந்த எக்ஸால்டேஷன், புகழ்ச்சியை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்மளை புகழ்வார்கள், நல்ல ஊழியம் சொல்லுவாங்க, அந்த புகழ்ச்சி நிற்காது. கர்த்தரால் புகழப்படுவதே புகழ்ச்சி. ஹல்லேலூயா. அப்படி எக்ஸால்டேஷனில் நீ நனைஞ்சு போய் ஊழியத்தை விட்டுடக்கூடாதுன்னு சொல்கிறான். 2வது, மோட்டிவேஷன். நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒவ்வொருவரையும் ஊக்குவிக்க வேண்டும். ஊழியத்தில் என்ன செய்யணும்? ஊக்குவிக்க வேண்டும். சிஸ்டர், என்ன சிஸ்டர் போன வாரத்தில் நாங்கள் உங்களை பார்க்கலையே சிஸ்டர். இல்லை சிஸ்டர், மழையாக இருந்துச்சு சிஸ்டர், நான் வரல சிஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீ என்ன சொல்லுங்க? மழையாக இருந்தாலும் பரவாயில்ல சிஸ்டர், நஞ்சிக்கிட்டே வந்தப்பா சிஸ்டர், நல்ல வசந்த கர்த்தனை கொடுத்தா சிஸ்டர். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த நாள் என்ன பண்ண, புயலை அடித்தாலும் அவங்க சர்ச்சைக்கு வந்துடுவாங்க. அதில் பரவாயில்ல சிஸ்டர், நான் ஏன் தான் வந்தேன்னு தெரியல சிஸ்டர், நீங்கள் வீட்டிலே நல்ல காலம் சிஸ்டர் தங்கிட்டீங்க, நான் நனைஞ்சு போயிட்டோம் சிஸ்டர் அப்படின்னு சொன்ன அனுப்புவாங்க. அடுத்த வாரம் மழை பார்த்தோன்னே வர மாட்டாங்க. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? இல்லை இல்லை சிஸ்டர், மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் சிஸ்டர். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவர்களை மோட்டிவேட் பண்ணணும், ஊக்குவிக்கணும். 3வது காரியம் சொல்கிறாரு, தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். திட்டங்கள், தயவுகள். இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் கொடுத்தார். இந்த வருஷத்தில் நீ என்ன செய்யணும்னு சொல்லி நான் இந்த டிசம்பர் மாதம் கடைசி நாட்களில் நான் உபவாசத்தில் இருந்தபோது கர்த்தர் சொன்னார், 28 ஸ்டேட்லேயும் ப்ரேயர் மூமெண்ட்டை நீ கொண்டு வர வேண்டும், விஷனை கொண்டு வர வேண்டும், ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்கணும்? முதல்ல ஸ்ட்ராங் ஹோல்ஸ் ப்ரேயர் ஜெபிக்கணும். அது எல்லைகளை, அதாவது என்னது டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸை உடைச்சிடும். அது பற்றியா? அது தானியல் என்ன பண்ணுறான்? ஜெபிக்கும்பொழுது 21 மணி நேரம் தடைப்படுது. அப்பொழுது என்ன பண்ணுறான்? சொல்ல அவன் தடை பண்ணிட்டான், பெர்ஷியா கிங் என்ன தடை பண்ணிட்டான். அப்போது டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் உடைக்கணும். அப்போ அரண்கள் நிர்மூலமாக ஜெபம் செய்யணும். அதுக்கப்புறம் பிரேக் த்ரூ ப்ரேயர். நம்ம சர்ச்சு 7 வருஷம் மூடி கிடந்துச்சு. நாம் இந்த பிரேக் த்ரூ ப்ரேயர் ஆரம்பித்தோன்னே கர்த்தர் சபையை திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு ரிசல்ட்டை கர்த்தர் கொடுப்பார். சொல்லுங்க, எனக்கு ஒரு பதிலை கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது காரியம் ஜேக்கப் ப்ரேயர். ஜேக்கப் ப்ரேயர்னா அவன் குடும்பத்துக்காக ஜெபிச்சான். கர்த்தர் ஒரு விடியலை கர்த்தர் டான் வந்துச்சு பார்த்தீங்களா, தேவதூதரோடு போராடுகிறான். அவனை கர்த்தர் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்து விடுகிறார். பெனியல் பார்த்தீங்களா. அப்புறம் 4வது ப்ரேயர் என்ன? 4வது காரியம் பவுல் ப்ரேயர். பவுல் என்ன செய்கிறான்? மிஷினரி ஜெபம். எல்லா இடங்களும் சபைகளை ஸ்தாபிக்கிறான். சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும். சொல்லுங்க, சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும். ஸ்தல சபைனா முக்கியமான ஹெட் சர்ச், அநேக சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும். அதை அவன் செய்கிறான். 5வது காரியம், டேனியல் தன் ஜன்னல் கதவுகளை திறந்து வச்சு தேசத்திற்காக ஜெபிக்கிறான். சபை என்ன செய்யணும்? தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். 10 நீதிமான்கள் தான் தேசத்தை அழிக்க மாட்டேன் சொல்கிறார். அப்போ 10 நீதிமான்கள் சபையில் இருந்தால் தேவன் தேசத்தை அழிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ 6வது ஜெபம் என்ன செய்யும்? சாமுவேல் ப்ரேயர். சாமுவேல் ப்ரேயர்னா அஸ்திரோத்துகளை அகற்றினான், பெரிய அற்புதங்களை தேவன் செய்தார். எல்லையில் ஆரம்பித்து எல்லையில் முடியுது பாருங்க. எல்லையில் ஆரம்பிக்கிறோம். என்னது? அரண்களை நிர்மூலமாக ஜெபம். கடைசியில் பெலிஸ்தர்கள் எல்லைகளுக்குள் வராவண்ணும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொண்டார்.
அவன் என்ன பண்ணுறான், அங்கே சாக்டிஃபிகேஷன் ப்ரேயர் பண்ணுறான். அதுபோல் 3 மாதங்கள் சாக்டிஃபிகேஷன் ப்ரேயர் நம்ம சர்ச்சில் இந்த எல்லா சபையும் ப்ரேயர் நடக்குது. இப்போது கர்த்தர் ஒரு அசைவை உண்டு பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அக்கறைக்கு அழைக்கும் நேசர் அன்பு நேசரே, அவரோடு நாமும் செல்ல ஆயத்தமாவோம். காற்றும் என்னை தொடாதே, மலைக்கடல் மேல் நடந்தவரின் அன்பு பெரியதே. எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. கடுப்புயலும் பெருங்காற்றும் அக்கறைக்கு அழைக்கும் நேசர், அக்கறைக்கு அழைக்கும் நேசர் அன்பு நேசரே, அவரோடு நாமும் செல்ல. நீங்கள் சேர்ந்து பாடுங்க. அக்கறைக்கு அழைக்கும் நேசர் அன்பு நேசரே, அவரோடு நாமும் செல்ல ஆயத்தமாவோம். மலைக்கடல் மேல் நடந்தவரின் அன்பு பெரியதே, கடுப்புயலும் பெருங்காற்றும் என்னை தொடாதே, மலைக்கடல் மேல் நடந்தவரின் அன்பு பெரியதே, கடுப்புயலும் பெருங்காற்றும் என்னை தொடாதே. அழைப்பின் துணி என்னாலும் என்னை கேட்குதே, அலை அலையாய் இயேசு அன்பு என்னில் வாழுதே. அழைப்பின் துணி என்னாலும் என்னில் கேட்குதே, அலை அலையாய் இயேசு அன்பு என்னில் பாயுதே. அல்லேலூயா. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாடல், இன்றைக்கு கர்த்தர் அந்த பாடல் நமக்கு மிஷனரி பாடலாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்க, அப்போது இந்த வசனங்களை வாசித்த பிரகாரம் அவன் புகழ்ச்சியை நாடவில்லை, த எக்ஸால்டேஷன் ப்ரைஸ், அவன் புகழ்ச்சியை நாடவில்லை. அவன் என்ன செய்கிறான், ஒரு ஊழியக்காரன் எப்படியா இருக்க வேண்டும் என்று அழகான காரியங்களையும் சொல்லித்தரான். 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறான் பாருங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் 3ஆம் அதிகாரமாக பார்க்குறோம். கிறிஸ்துவுக்கள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அறிகிற வாசனையை வீசி செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த மிஷனரி ஜர்னியில் அவன் போகும்பொழுதெல்லாம் அவன் என்ன எழுதுகிறான்னா, ஆண்டவர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் எங்கெல்லாம் எங்களை கொண்டு போனாரோ அங்கெல்லாம் எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார். 3வது சொல்கிறான், அவருடைய அறிவின் வாசனை, அவர் கொடுத்த விஸ்டம் இல்லையா, விஸ்டம், அந்த விஸ்டத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம், அவர் மூலமாக வெளிப்படுத்த அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அப்படியே எழுதிட்டு வரலாம் பாருங்க. அப்புறம் சொல்லுங்க, வாசிங்க சீக்கிரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். நான் தேவனுக்கு கிறிஸ்துவுக்குள் நற்கந்தமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இல்லையா, நற்கந்தமா என்ன அர்த்தம்? ஃப்ராக்ரன்ஸ், சுகந்த வர்க்கம். வெரி குட், சுகந்த வர்க்கம். சரி, வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண, அதை விட்டுருங்க, அதுக்கு கடைசி வசனம் போயிடுங்க. அப்படியே அநேகரை போல தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல். ஒரு ஊழியக்காரன், தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் என்ன செய்யக்கூடாது, தேவ வசனத்தை மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அப்படியே என்ன பண்ண, என்ன ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் போட்டிருக்காரோ அதையே பேசணும், அதன்படி நடக்கணும். மாற்றி பேசவே கூட, நமக்கு இஷ்டமானதெல்லாம் மெசேஜில் போட்டு தனக்கு பிடிச்சதை செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரமே பேச வேண்டும்னு சொல்கிறோம். அதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடு. நாங்கள் வேத வசனத்தை கலப்படமாய் பேசாமல், அல்லேலூயா, கடப்படமாய் பேசாங்க. யாரெல்லாம் சைக்கிள் ஓட்ட தெரியாது, லேடிஸ் பரவாயில்ல கை தூக்குங்க. சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு சொல்கிறேன். நிறைய பேர் இருக்குங்க இந்த போன சர்வீஸில் கொஞ்சம் பேர் தந்தாங்க. ஓட்ட தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க. நிறைய பேருக்கு. வெரி குட், மெஜாரிட்டி இருக்குது. சரி, நான் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்க எப்படி பண்ணுவீங்க, அந்த பெடல் பண்ணுவீங்க. சில பேர் ஸ்டாண்டு போட்டு ஓட்டுவோம், பார்த்துறீங்களா? சில பேர் ஸ்டாண்டு போட்டு போதும். அது போல் வேத வசனங்கள் எப்படி இருக்கணுமா, வேத வசனங்கள் எப்படி இருக்குதோ அப்படி தான் பேசணும். ஸ்டாண்டு போட்டு ஓட்டுற மாதிரி பாருங்க, இவன் உடம்பு குறையிறதுக்கு ஓட்டுறான். பெரிய சரி. அப்போது சில பேர் மூவிஸ்லாம் பார்ப்பாங்க, அப்படி இப்படி ஹீரோ இப்படிலாம் செய்வார். அப்புறம் கார் ஓட்டுவார், குதிரை ஓட்டிக்கிட்டே இருப்பார் கையில். ஆனால் குதிரை அங்கே தான் நிற்கும். குதிரை அந்த இடத்த விட்டு
நகரவே எவ்வளோ இவர் ஓட்டிக்கிட்டு இருப்பார். நமக்கு தெரியும் ஓட்டுறதெல்லாம் அப்படியே பயங்கரமாக கீழே வந்து ஒன்று ஆட்டிகிட்டு இருப்பான். ஒருத்தவன் கீழே பிடிச்சி ஒருத்தவன் ஆட்டிகிட்டு இருப்பான். அது மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகிட்டே பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்தோம். அது மாதிரி என்ன செய்யக்கூடாது? எது தேவன் கற்றுக் கொடுத்தாரோ கற்றுக்கொண்டீர்களோ அதையே பேச வேண்டும். ரெண்டாவது சொல்றான், அது துப்புரவா இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணுமா? துப்புரவாகவும். அது துப்புரவுன்னா சின்சியாரிட்டி, அது உண்மை என்பதை உணர வேண்டும். வேத வசனம் இது பொய்யானாலும் ஒரு வார்த்தை கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது. இல்லை, மிக்சிங்கே கிடையாது. அவ எல்லாம் துப்புரவா இருக்க வேண்டும். இப்போ நான் பேசும்போது அவனுக்கு தெரியும், இப்போ பாஸ்டர் எந்த பாஸ்டர் உண்மையாக பேசுகிறாரு, எந்த பாஸ்டர் உண்மையாக பேசுகிறார் உங்களால் புரியும். உங்களுக்கு தேவன் நல்ல ஞானத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்போது நீங்கள் அது அறிகிற அறிவு உங்களுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. எதுலேயுமே போய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சிக்கிக்கொள்ள கூடாது என்பதை பவுல் பேசுகிறான். கலப்பாய் பேசாமல் சின்சியர் மூடுது துப்புரவாயும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக. அந்த வேத வசனம் என்ன உணர வேண்டும்? அது மனுஷன் இல்ல, தேவனால் அருளப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர்கள்லாம் அதை சரியாய் செய்கிறார்கள். பிறகுதான் வேத வசனங்கள் எல்லாம் கலப்படமா போய் இஷ்டத்துக்கு மாறி போய் விடுகிறது. வேத வசனம் எப்படி இருக்கு? தேவனால் அருளப்பட்டது என்று விசுவாசிக்க வேண்டும். மனுஷன் எழுதவில்லை. இந்த வேதத்தை யார் எழுதினது? தேவன் எழுதினார். ஹல்லேலூயா. அருளப்பட்ட பிரகாரம் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் எங்க நீ ஆண்டோட வார்த்தையை பேசணும், அங்கே தேவன் இறங்கி வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. அது மார்க்கெட்டில் பேசினாலும் சரி, இல்லை வந்து வீட்டில் பேசினாலும் சரி, சந்தை வெளியில் பேசினாலும், எந்த இடத்துல பேசினாலும், ட்ரெயினில் பேசினாலும் கர்த்தர் அங்கே தேவ சந்நிதியாய் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்களை மைண்டில் வச்சுங்க. ஒன்று, வேத வசனத்தை என்ன பண்ணணும்? கலப்பாய் பேசுகிற யாரையும் நீங்கள் நம்பக்கூடாது. போதகராகட்டும், யாராக இருக்கட்டும், வேத வசனத்தை மிக்ஸ் பண்ணக்கூடாது. உலகம் வேத வசனத்துக்குள்ளே வரவே கூடாது. எல்லா பாட்டு ஏசுன்னு போட்டுவான் நடுவில். அப்படி இருக்கக்கூடாது, இல்லையா? ரெண்டாவது காரியம், எப்படி பேசக்கூடாது? அது துப்புரவாய், சின்சியாரிட்டி, உண்மையாக இருக்கணும். மூணாவது காரியம், தேவனால் அருளப்பட்டது என்று உணர வேண்டும். நாலாவது காரியம், தேவ சந்நிதியில் பேசணும். அப்புறம் ஒரு பயம், ஒரு ஃபியர், இல்லையா? ஒரு ஒபீடியன்ஸ் அந்த வசனத்துக்கு வரணும். இப்போ அவன் சொல்கிறான், இப்படி நாங்கள் பேசுகிறோம், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வராம பாரு. அப்புறம் பவுல் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிய பாருங்க. எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா? மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ? எங்களை நாங்களே மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ அப்படின்னு பண்றோமா? ஆர் வி பிகினிங் டு பிரைஸ் ourselves again? யாராவது என்ன மெச்சினா பரவாயில்ல, பெஸ்ட். இப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து வெல்டன் சொன்னதான் பிடிக்கும். நல்லா செஞ்ச, வெரி குட் கேர்ள். ஒரு பேட் கேர்லாம் ட்ரிங்னு போயிடுவோம்மா. குட் கேர்ள்னு சொல்லிட்டே இருக்கு. குட் கேர்ள் எத்தனை நாள் தான் இது தப்பு பண்ணி இருக்கு? குட் கேர்ள் சொல்ல தப்புன்னு சொல்ல முடியாது பாருங்க. அதுதான் அவங்க லைக் பண்ணுவாங்க, பார்த்தீங்க. அப்போது யாரையும் கண்டிக்கிறது பிடிக்காது. ஆனால் இவன் சொல்கிறான், நாங்களே எங்களை மெச்சிக்கொள்ள தொடங்குறோமா? தப்பு ரைட்னு உணர வேண்டாமா அப்படின்னு சொல்லலாம். மெச்சிக்கொள்ள தொடங்குறோமோ? அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல. சில பேருக்கு அவன் பார்த்து கிரேட்டா சொன்னதா பிடிக்கும், கொஞ்சம் சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி நாங்கள் மாறிட்டோமா? எப்படி சொல்ல பாரு. சில ஊழியக்காரங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருங்களை ஷால் போடணும், அது போடணும், மாலை போடணும், அது போடணும் பிடிக்கும். சில பேர் விரும்ப மாட்டாங்க, ஆனால் மற்றவங்க செய்வாங்க. அது ரெண்டுத்தில் வித்தியாசம் இருக்குது பாருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கப்பா, நான் வரேன், ஒரு 15 ஷால் ஆளுக்கிட்ட கொடுத்துரு, எல்லாம் எனக்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மாலை இத்தனை போடணும், இத்தனை ஷால் போடணும், அப்புறம் இப்படி இருக்கணும், மேடை, எல்லாத்தையும் முன்னாடியே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க பாருங்கள். கல்யாண பந்தியில் லிஸ்ட்டு கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க பாருங்கள். அதுபோல் நாங்களே அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்போம். எப்படின்னா உபசார நிருபங்கள்லாம் அவங்கள பற்றி ப்ரைஸ் பண்ணுற காரியங்களை நாங்கள் சொல்லி தரணுமா? உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் அல்லனா நான் வந்து என்ன நீ இப்போ நீ நல்லா என்னை வந்து ப்ரைஸ் பண்ண சொல்லி நான் அதில் வந்து பெருமைப்படணுமா அப்படி சொல்லலாம் பாருங்க. 2 காரியம் இருக்குது பாருங்கள். ஒன்று, அவர்கள் நம்ம உபசரிக்கிறதுக்காக நாடுகிற ஒரு ஆள், இன்னொரு ஆள் முன்னாடியே பிளான் பண்ணி அந்த உபசார காரியங்கள் நீ செய்யணும்னு சொல்லி கப்பல் பண்ணுறாரு. இந்த காரியத்தில் நான் எப்படியாக இருக்கிறேன், ஆனால் ஒரு மிஷினரி, நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன், கொரிந்து சபையாரே நான் இப்படி பட்டவனாக இருக்கிறேன் அப்படி சொல்லி நிறைய காரியங்கள். அதுதான் முக்கியமாக, எது முக்கியம் ஊழியத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக காரியங்களை அவன் சொல்லுகின்றான். அது மிக முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய செயல்களோ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அவர்கள் மூலமாக அவனுக்கு சொல்லித் தருகிறத
பார்க்க முடியுது. ஆவியானுடைய கரமும் தேவனுடைய தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் என்ன பண்றாரு, நம்ம மத்தியில வந்து அவர்களுக்கு ஆண்டவர் எனக்கு 2 கொரிந்தியர் 5:12 என்ன சொல்றான் பாருங்க. 2 கொரிந்தியர் 5:12 ஆகையால் கர்த்தருக்கு இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை இல்லம்மா 2 கொரிந்தியர் 5:11 5:11 ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக எங்களுக்குள்ள எந்த சீக்ரெட்ஸ் கிடையாது. நாங்க அப்போஸ்தலராக இருக்கிறோம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், ஒன்றும் மறைச்சு இன்னொன்னு நாங்க செய்யல. எது நாங்க செஞ்சாலும் அவை எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்குது அப்படின்னு சொல்றான். உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று உங்க மனசாட்சிக்கே தெரியும் நாங்க எப்படி ஊழியம் செய்யறோம் என்று தெரியும் சொல்லி இந்த கொரிந்து சபைக்கு ஒரு ஊழியக்காரனை குறித்து அவனே நீங்க எப்படியாக நடத்த வேண்டும் என்பதை அழகாய் சொல்லி தருகிறதை பார்க்க முடிகிறது. இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே வெளி வேஷத்திலே மேன்மை சில பேருக்கு வெளி வேஷம் போட்டா பிடிக்கும் இல்லையா, ஒருத்தனை புகழ்ச்சி பண்ணா பிடிக்கும். நாங்க அப்படி இல்லாமல் எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி அவன் என்ன பண்றான், அநேக காரியங்களை அவன் அங்கு சொல்லி தருகிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கரமும் பரிசுத்தாவுடைய வல்லமையான அபிஷேகமும் ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தை செய்யும் பொழுது எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும், எப்படியாக இருக்க வேண்டும், அவனுடைய எண்ணம் திட்டம் எல்லாம் எப்படியாகுவது இயேசுவை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபை என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, உங்களுக்கு வீடுகளை கொடுக்குறாரு, உங்களுக்கு நல்ல வேலைகளை கொடுக்குறாரு. அதன் மத்தியிலே தேவனுக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை செய்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். நான் 1975 வந்து ஊழியத்துக்கு வந்தேன். ஸ்கூல் படிக்கும் பொழுது அன்னையிலேருந்து கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. எங்கள் அப்பா நல்ல பெரிய பொசிஷனில் இருந்தார். நான் குடும்பம் நல்ல பொசிஷனில் இருந்துச்சு. அதில் ஆண்டவர் எனக்கு ஒரு இதை கொடுத்தாரு, ஒரு தருணத்தை கொடுத்து அன்னையில பண்ணேன். அப்போது அதுக்கு பிறகு நான் 83 பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அப்போது 86 87 அங்கேருந்து நாகர்கோவில், ராமநாதபுரம், இது வந்து இது இப்போ கன்னியாகுமரி எல்லா இடங்களிலும் ஊழியத்துக்கு போனேன். அப்போது வந்து நான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு இதில் வந்து என்னது நாகர்கோவிலில் ஒரு சர்ச் இருக்குது, ஏஜி சர்ச் இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை அனுப்புகிறவர்கிட்ட கேட்குறாரு, அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு, அவருக்கு இதை பிரசங்கம் பண்ண தெரியுமா, எப்படி பண்ணுவார், இது பெரிய சர்ச்சாச்சு, நாகர்கோவிலில் நல்லா வசனம் தெரிஞ்சவங்க, அப்படி இப்படி கேட்குறாரு. நீ வந்தவொடனே ஒரு தடவை பாருப்பா, விட்டு பாருப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 2 பேரும் பேசணும். ஏன்ப்பா அங்கே விட்றேன், என்னப்பா இதெல்லாம் ஜல்லிக்கட்டு காலையாப்பா, அரங்காநல்லூர்ப்பா போட்டி நடக்குது, ஏப்பா என்னன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொன்னா. அவர் என்ன சொன்னார், அப்புறம் பார்த்தா அவர் 1:30 மணி வரலையும் வந்து நிறுத்தாதீங்க அப்படி. அதுக்கு பிறகு நான் எத்தனையோ வருஷத்துக்கு அரிசி, இப்போது இவர் 2-3 வருஷத்துக்கு ஆச்சு நாகர்கோவிலில் கல்யாணத்தை, ஒரு பெரிய கல்யாணம். நான் தான் சீஃப் கெஸ்ட், நான் தான் நடத்தி வைக்கிறேன். இந்த பாஸ்டர் உட்காந்துருக்கிறார். எனக்கு தெரியுதான்றாரு. எனக்கு தெரியல பாஸ்டர், 86 பார்த்தது எங்கே இப்போ தெரியும், ஞாபகம் இருக்கும், தெரில அப்படின்ட்டார். அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் அப்படியே இருக்கீங்க, அப்படியே தான் பாஸ்டர் இருக்கணும், மாறவே கூடாது பாஸ்டர். அப்புறம் பாஸ்டர் போவாஸ் பாஸ்டர், ஐயோ சாரி கட்டி பிடிச்சி, ஐயோ சாரி பாஸ்டர், முதல்ல எனக்கு நீங்கள் பிரசங்கப்படுறதுக்கு உங்கள் புல்பீட்டில் வச்சாச்சு, டைம் கொடுத்தீங்க பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர். அப்படி ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவர். அப்போது நாம் யோசிப்பேன், அப்போது ஆண்டவர் வந்து இப்போ ஊழியக்காரன் ஆய் பிரசங்கம் பண்ணல, பிஸ்னஸ் பண்ணும்போதே ஊழியம் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ். அதனால தான் கர்த்தர் தேவன் என்ன உயர்த்தினார் நான் விசுவாசிக்கிறேன். அதுபோல் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்துருந்தாலும், வியாபாரத்தை கொடுத்துருந்தாலும், எது கொடுத்தாலும் தேவனுக்கு ஊழியம் செய்ய நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாத உம்முடைய கிருபை வரங்களும் ஆவியாலும் தேகத்தாலும் மண்ணில் வாழ்வு மாயையாகுதே, மணவாளன் இயேசுவை நான் நினைத்து பார்க்கையில் பொன் பொருளும் மண்ணில் வாழ்வு மாயையாகுதே.
பாருங்க, நான் எனக்கு பாடல் எப்படி எழுதுவோன்னா, பாடல் நம்மான்னு எழுத மாட்டோம். எனக்கு தரிசனம் பார்த்தா பாடல் எழுதி பழக்கம். இந்த பாடல் வரிகளை பார்த்தீங்கன்னா, மாறாத உம்முடைய கிருபை வரங்கள், நீ அழைத்த அழைப்புகள் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அந்த வசனம் மைண்டில் வருது. அந்த வசனத்தை வச்சு எழுதுகிறேன். ஆவியாலும் தேகத்தாலும் ஆணி ஆகுது. ஒரு பசு மரத்தில் ஆணி அடித்தா அந்த ஆணி அவ்வளோ சீக்கிரத்தில் பிடுங்க முடியாது. அதுபோல் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்புகளும் ஆவியாலும் தேகத்தாலும், தேகனா நம்முடைய ஃப்ளஷில் ஆணியாக மாறிடுது. என் உள்ளத்தில் என் இருதயத்தில் ஊற்றப்பட்ட அடிக்கப்பட்ட ஆணி ஒரு நாளும் பிடுங்கவே முடியாது. பொன் பொருளும் மண்ணின் வாழும் எல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா? அன்னைக்கு எழுதுகிற அந்த பாட்டு, பொன் பொருளும் மண்ணின் வாழும் மாயா ஆகுது. பொன் பொருள் எல்லாம் மாயா போயிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரில. சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. என்ன எழுதுகிறோமோ அதான் நடக்குது. ஹல்லேலூயா. அப்போ அந்த தாகம் உங்களுக்கு இருக்கும் பொழுது தேவனுடைய தரிசனங்கள் நிறைவேறும். அதனால்தான் நம்ம ஜபத்தில் அந்த பால்ஸ் மிஷனரி ஜபம் போட்டிருக்கு பாருங்க. ஒரு ஜபம், மிஷனரி ஜபம். எங்கெல்லாம் இந்தியாவில் உலகத்தில் இருக்க மிஷனரிகளுக்காக சபை, நம்முடைய சபை ஜபிக்க 28 ஸ்டேட்டு 3 மாதம் ஜபிக்கிறோம் பாருங்க. பால்ஸ் ப்ரேயர் மிஷனரிஸ், ப்ரேயர் ஃபார் மிஷனரிஸ். ரோமன்ஸ் 10:1. இஸ்ரவேல் அத்தனை பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இருதயத்தின் நோக்கமாக இருக்கிறது. இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் நோக்கமும் வாஞ்சையுமா இருக்குது. அப்போ 3 மாதம் 90 நாள் மிஷனரிகளுக்காக சபை, ஒவ்வொரு சபையும் 28 ஸ்டேட்டில் உள்ள சபை ஜெபிச்சா கர்த்தர் எவ்வளோ பெரிய அசைவை உண்டு பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாறாத உம்முடைய கிருபை வரங்கள் ஆவியாலும் தேகத்தாலும் ஆணியாகுது. பொன் பொருளும் மண்ணின் வாழ்வும் மாயையாகுது. மணவாளன் இயேசுவை நான் நினைத்து பார்க்கையில், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய திட்டங்கள், தேவனுடைய நம்ம சொத்து சேர்த்தது எல்லாம் எதுவுமே பாருங்க. அந்த கலிஃபோர்னியாவில் எவ்வளோ பெரிய மேன்ஷன்ஸ் எல்லாம் 30, நீங்கள் பெட்ரூம்லாம் அமெரிக்காவில் கேட்டிங்கன்னா பைத்தியம் முடிச்சிடும் உங்களுக்கு. நம்மள மாதிரி 1.5 பெட்ரூமு 2 பெட்ரூமு எல்லாம் கிடையாது. எல்லாம் 30, 20, 50, 70. நாக்கு வேணும். நான் சவுத் ஆஃப்ரிக்கா கேட்டேன், எனக்கு மயக்கம் வந்து போச்சு. 34 பெட்ரூம்ன்றான். என்னடா இது வீடு? எல்லாம் பார்த்தீங்கன்னா 24, 50 பெட்ரூம் ஹவுசஸ், 30 பெட்ரூம் ஹவுசஸ், ஸ்விம்மிங் பூல், 3-4 ஸ்விம்மிங் பூல். பார்த்தீங்கன்னா இவனுக்கு அப்பாவுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல், அம்மா அப்பாவுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல், பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சுருப்பான். அவ்வளோ பெரிய இடங்கள்லாம் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் எரிஞ்சு போச்சு. இப்போ ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கான். எதையும் நம்பாதீங்க, இயேசு ஒருவர் தான் உண்மையானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் மேன்ஷன் ஹாரிஸ் இவங்க எலெக்ஷன்னாங்களா, அவங்க வீடே எரிஞ்சு போச்சே இல்லை? அவங்க வீடே போன இதில் எலெக்ஷன்னாங்களா, அத்தனை காரியங்களை பார்க்குறோம். சரி, நிறையா டைம் ஆகுது, என்ன பண்ணுறது? வசனங்கள். ஹல்லேலூயா. என்ன செய்யலாம் இப்போ? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய திட்டங்கள். இப்போ 2வது பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டுமா? டைம் ஆச்சு. 2வது பாயிண்ட் நீங்கள் லேட்டாக கொடுத்தீங்க. மோட்டிவேஷன், ஊக்குவித்தல். 2-3 சீக்கிரம் ஒரு 2 மினிட்ஸ் முடிச்சிடறோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டான இல்லைம்மா, இது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டு இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. பவுலுடைய எபிசல்ஸ் நிருபத்தில் 3 காரியங்களை திரும்ப வலியுறுத்துவான். ஒன்று என்னன்னா, ப்ரேயர். ஒவ்வொரு சபையும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். 2வது என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்களுக்கு தேவனை நீங்கள் அறிகிற அறிவில் வந்துட்டீங்கன்னா தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார்னு சொல்லுவான். 3வது என்ன சொல்லுவான்? தேங்க்ஸ் ஈவன், நன்றி அறிவு உள்ளவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. இந்த சபை நன்றி அறிவு உள்ளவர்கள். அழகாம் சபையில் இந்த 3 காரியங்களை போகிற இடங்களெல்லாம் எல்லா எஃபிஷியல்ஸ்லையும் இந்த 3 காரியங்கள் வருகிறத பார்க்க முடிகிறது. அதனால் நாம் எப்படி இருக்கணும்? சபை எடுக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? ஜபத்திலே தரித்து இருக்க வேண்டும் முதல்ல. 2வது ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தேவனுக்கு செலவு செய்வர்களாய் இருக்க வேண்டும். 3வது தேங்க்ஸ் கிவிங், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் சபை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் மிக முக்கியமானது பவுல் சொல்கிறத பார்க்க முடியும். நிறைய காரியம் இருக்குது. அதில் ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. அந்த வசனம்
1 தெசலோனிக்கேயர் 1:8 அதை வாசிக்க எழுதலாம் பாருங்க. எப்படி எனில் உங்களிடத்தில் இல்ல 5 எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரம் அல்ல. அப்ப அவன் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறான். அந்த சுவிசேஷம் வெறும் வசனம் மட்டும் நான் சொல்லிட்டு போல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. எங்களுடைய காரியங்கள்லாம் நீங்க கவனிச்சிருக்கீங்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள ஏதென்ஸ் இது ரோம் அகாயா விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். You become an example. பாத்தீங்களா, இவன் எந்த அதான் நீங்க நிருபமா மாறிவிட்டீங்களே எழுதுறான். எந்த சுவிசேஷத்தை அவன் பிரசங்கம் பண்ணானோ, எந்த நிருபத்தை அவர்கள் எழுதியிருப்பானோ, அந்த சுவிசேஷத்தை நிருபத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாருக்கும் மாதிரிகளாக மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. பிரசங்கம் பண்றாங்க. மாதிரி ஆடியர்கள் எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் மேசிடோனியா முழுவதும். மேசிடோனியா யார் இருந்த இடம்? அலெக்சாண்டர் தி கிரேட். மேசிடோனியா அவனோட ஊர் மேசிடோனியா. பாருங்க எவ்வளவு பெரிய பிளான் பாருங்க. எங்க அலெக்சாண்டர் எந்த இடத்துல இருந்து அவன் உலகத்தையே பிடிச்சானோ அதே இடத்துல போய் பிரசங்கம் பண்ணி அத்தனை பேரையும் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி விடுகிறான். Hallelujah. Macedonia, right? Macedonia, மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. Hallelujah. இவன் நிருபங்களை எழுதுகிறான். அந்த நிருபங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்களே நிருபங்களாய் மாறிவிடுகிறார்கள். அதுதான் அவன் சொல்ல வரான். பியூட்டிஃபுல்லா, டெரிஃபிக்கா. அப்போ நீங்க ஆண்டவர் வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறாரு. அந்த போதித்து எனக்கு ஒரு முறை ஆண்டோட வசனத்தை நான் கேட்டேன் 1975 கர்த்தர் என்னை நிருபமாய் மாற்றினால் இப்பொழுது கர்த்தர் உங்களை நிருபமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தான் எஃபிஷியல்ஸ். சொல்றேன், நீங்க தான் எஃபிஷியல். இப்படி எழுதலாம் பாரு, டெரிஃபிக்கா. நான் நிருபத்தை எழுத நீங்களே நிருபமா மாறிட்டீங்க. அதை பெற்றுக்கொண்டீர்கள், பிரசித்தப்படுத்தினீர்கள். மக்கதோனியால எல்லா அகாயா நாட்டில் எல்லா இடங்களிலும் தொனிக்கிறது. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் தேவாதி தேவன். இப்போ பார்த்தீங்களா அந்த சண்டிகார் இப்போ எப்படி ஆண்டவரை எங்கே பார்த்தாலும் சண்டிகாரில் பெரிய கன்வென்ஷன் நடந்து கொண்டு இருக்குது. நினச்சி பார்க்க முடியல. தெலுங்கானாவில் தான் டாப் ஃபஸ்ட்டு நம்பர் 1 தெலுங்கானா. இப்போ பயங்கரமான கன்வென்ஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் தெலுங்கானா. அரைங்கிற சபைகள், ஒவ்வொரு சபையும் 130 கோடி 140 கோடியில் சபைகள் கட்டப்படுகிறது. நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. பேரை இப்போ நிறைய பேர் மாற்றுறதில்லை. அப்படி பேரை மாற்றாமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். யார் யார் மாறினானே தெரிய மாட்டுது. இப்போ முன்னாடி கிறிஸ்துவ பேர் வச்சாங்க. இவன் இப்போ வேணாம்ப்பா ஏசு என் பேர் இருக்கிற பேரே போதும், நான் ஏசு மொத்தம் ஏற்றுக்கிறேன். ஆக்ட்ரஸுங்க, பிறகு பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸு, பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். சண்டிகார் முழுவதும் பெரிய ஒரு மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் முன்னாடியே நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தனா யாரையும் நினைத்து பார்க்காத அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாற்றத்தை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சபையினிடத்தில் இந்த மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்தேன். அதே மாதிரி உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு அழகான ஒரு டூரிஸ்ட்டுங்க இதுக்கு சுவிட்சர்லாந்து போனாங்களாம். சுவிட்சர்லாந்து போனோன்னா அவங்களுக்கு ஒரே ஆசை அந்த ஆல்ப்ஸ் மலையில் இருக்கிற அந்த ஃப்ளவரை பார்க்கணும். இப்போ நீங்கள் இதுக்கு ஊட்டி போனோன்னா குறிஞ்சி ஃப்ளவர்ஸ் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு முறை அதுக்குன்னே டூர் போய் அந்த மரத்தை பார்த்து பூவை பார்க்கணும். பூக்களை நான் கேட்டேன் கைடுக்கிட்ட, என்னப்பா கொண்டு வந்த பூக்கள் சார்? அது 12 வருஷத்துக்கு ஒரு தான் சார் பூக்கும். நீங்கள் இப்போ நின்னா எப்படி சார் பூக்கணும்னா அதுபோல் நமக்கு கொடுத்து வைக்கலாம் பாருங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆல்ப்ஸ் ஃப்ளவரை பார்க்கணுன்னா அப்போ அப்படியே சுற்றிட்டு வந்த உடனே கடைசியில் ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு 2 சின்ன பசங்க அந்த ஆல்ஸ் மேலே இருக்கிற அந்த ஃப்ளவரை அந்த பூவை
வச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம். இவ்வளோ உயரமான மலையின் மேலே அந்த பூவை இப்படி உன் கையில் வச்சுருக்கிற அப்படின்னு சொன்னால், நாங்கள் 2 பேரும் இந்த மலையின் மேலே ஏறணும். ஏறி அந்த பூவை கொண்டு வந்தோம் அதை சேல் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவன் சொன்னான். எதுக்காக இதை செய்கிறீங்க அப்படி சொன்னான். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா பெட்ரிடனாக இருக்காங்க, அவங்களுக்கு மெடிக்கல் செலவுக்கு பணம் இல்லை, அதனால் நாங்கள் போயிட்டு ரிஸ்க் எடுத்து மேலே போனோம். எங்கள் தம்பி சொன்னான் அண்ணங்கிட்ட, டேய் நீ விழுந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்கிறான். அண்ணன் சொன்னான், விழ மாட்டேன்டா, கவலைப்படாத, அம்மா கீழே ஜெபிச்சிட்ருக்காங்கடா. நாங்கள் அந்த மலையில் ஏறினதுக்கு தைரியம் எங்கள் மதரை ஜெபிச்சிட்ருக்காங்கிற உணர்வு தான் எங்களை கீழே விழாமல் அவ்வளோ தூரம் ஏற்றிட்டு போய் இந்த பூக்களை கொண்டு வந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த பூவை விற்றோம்னா இந்த பணத்தை கொண்டு போய் எங்கள் அம்மாவுக்கு மெடிக்கல் செலவு கொடுக்க எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மிஷனர்கள் எல்லாம் அழுது அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்து பிறகு தன்னோடு கூட சேர்த்து கொண்டார்கள். உண்மையாக நடந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை நான் வாசித்தேன். அதுபோல் அருமையான தேவட பிள்ளை, ஒரு தாய்க்காக 2 பிள்ளைகள் ஆல்ஸ் மலை மேலே ஏறி அந்த பூவை கொண்டு வருவது அவருடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்சை இருக்குமானா, உங்களுக்காக உயிரையே கொடுத்த ஒரு இயேசு இருக்கிறாரே, உங்களை ரட்சித்த ஒரு இயேசு இருக்கிறார், ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு இயேசு இருக்கிறார், பரிசுத்தர் அபிஷேகத்த ஒரு இயேசு உங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறாரே, அவருக்கு என்ன பதிலை நீங்கள் தரப்போறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என் உயிரை நீ கேட்கல ஆண்டவரே, உங்கள் ஊழியத்தை கேட்குறீங்க, இந்த ஊழியத்தை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கேன்.